மதகஜராஜா ஹியூமரா பேசுறோம், சாங் மியூசிக்லாம் பேசுறோம், என்டர்டெய்னரா பேசுறோம். பட் மதகஜரால இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆக்ஷன். ஃபேபுலஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்துல இருக்கு. எஸ்பெஷலி கிளைமாக்ஸ்ல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிட்வீன் விஷால் அண்ட் சோனு சூட். எனக்கு ரொம்ப நாள் அப்படி ஒரு ஆசை. நம்ம இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி பக்கா பிசிக்கா இருக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி. 2 பேரும் ஹைட்டு. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, சோனு சூட் வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடந்தது. இன்கம் டேக்ஸ் ரெய்ட் ஐயோ அப்படியா, அப்போ ஷூட்டிங் தள்ளி போடலாமா இல்ல அப்படின்னு சட்டை ஓபன் பண்ணி பார்த்தா அரண்டன். என்னது இன்கம் டேக்ஸ் ரேட் இப்படி வச்சுட்டு இருக்காரு. சரி இருக்கு, இவரோட ஆசை. இவங்க ஆஸ்திரேலியால பிரியாணி சாப்பிடுறதுனால நம்ம மோந்து பார்ப்பாங்க, சாப்பிட முடியாது. இன்ஃபேக்ட் both heroines have done a good job. And மணிவண்ணன் அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் பண்ணும்போது நான் பேர் சொல்லல, எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய லேடிஸ் சொல்லிட்டாங்க ஷூட்டிங்க்கு. ஏன்னா விஷாலும் சோனசூடும் வழக்கமா ஐட்டம் சாங்லாம் பண்ணுவோம், நாங்க போய் பார்ப்போம். இது உள்டாவா விஷால் அண்ட் சோனசூட் பேர் பாடி ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு 7-8 நாள் இருக்கு. லாஸ்ட் டே யூ ஒன்ட் பிலீவ், லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்ல 3 மணிக்கு என்னவோ முடியுது, 5 மணிக்கு வாக்கில் முடியுது. பார்த்தா இருக்கிற எல்லா கடையிலேருந்து பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஐட்டம்லாம் வருது. விஷாலுக்கு முதல்ல ஆர்டர் பண்ணிட்டாரு. அன்னைக்கு ஷூட்டிங் முடியுது, 8 பேக் முடிச்சுது. தீராணிக்கு வந்து சாப்பிட்டாரு. அதான் சூப்பர். வருஷத்துல ஒரு வாட்டி தான் அரிசி சாப்பிடுறது. ஆர்யா ஜாமியோட ரம்ஜான் பார்ட்டி. மற்றபடி ஐ டோன்ட் டச் ரைஸ் ஆர் சப்பாத்தி. ஆர்யா ஒரு நல்ல கேண்டிடேட் பண்ணிருக்காரு. ஆமா, ஜாமியும் பண்ணி இருக்காப்ல படத்துல. சூப்பர் சீன் அது. அதான் இவர் வந்து ஒரு காக்டெயில் மாதிரி பண்ணியிருக்காரு. எதுவுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு. அதாவது ஃபேமிலி வந்து ஒரு சின்ன குழந்தைல இருந்து ஒரு வயசான ஒரு வரைக்கும் இந்த படம் பார்க்கும்போது வந்து பைசா வசூல். It is a perfect festival